காசி மக்களிடையே தமிழ் மொழி பிரபலமடைந்து வருவதாக பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். மன் கி பாத் நிகழ்ச்சி மூலமாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டில் கிரிக்கெட் வெற்றி, அறிவியல் கண்டுபிடிப்பு, ஆபரேஷன் சிந்தூர் என இந்தியா பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக, மேலும் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுழைந்த முதல் இந்தியர் என்ற வரலாறை படைத்ததையும் நினைவு கூர்ந்தார். காங்கிரஸ் கட்சியின் 140வது ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்பட்டது. டெல்லி இந்திரா பவனில் கொடியேற்றி வைத்து அக்கட்சியின் தேசிய தலைவர் கார்கே, சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மக்கள் விரும்புவதை எதிர்த்தால் உங்களுக்கு எப்படி வாக்குகள் கிடைக்கும் என ராகுல் காந்திக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் மக்கள் விரும்பும் ராமர் கோவில், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சட்டப்பிரிவு 370 நீக்கம் ஆகியவற்றை தாங்கள் எடுத்ததுதான் என்றார். ராகுல் குழு, பிரியங்கா குழு என காங்கிரஸ் 2 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ளதாக பாஜக விமர்சனம் செய்துள்ளது. காங்கிரஸ் எம்பி திக்விஜய் சிங்கின் எக்ஸ் வலைதள பதிவு குறித்து பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர், ராகுல் பிரிவினர் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல்கள் என்பது அவர் மீதான நம்பிக்கையின்மையை உணர்த்துவதாக கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிக்க உரிய தூதரக வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு இன்னும் 3 அமாவாசைகள் தான் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர், தீய சக்தி திமுகவை வேரோடு அழிப்பதுதான் அதிமுகவின் லட்சியம் என சூளுரைத்தார். உங்களை தேடி உங்கள் பகுதிகளுக்கே வந்து உங்களின் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் நேற்று வரை மட்டும் 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நலம் பெற்றவர்களின் குடும்பத்தினர் கூறும் நன்றிகளோடு தொடர்கிறது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி அமைத்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும், திருமண உதவித்தொகை 25,000 இருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கிரஷர் உரிமையாளர்களை மிரட்டி 600 கோடி ரூபாய் அளவிற்கு திமுக அரசு கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசு வணிகர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம் செய்தார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டதாக கூறிய துணை முதலமைச்சர், கடந்த 4.5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் வணிகர்கள் வளர்ச்சி பாதையில் சென்று வருவதாக கூறினார். ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது. கூட்டணி குறித்து முடிவு செய்ய ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்ட ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என அன்புமணி தரப்பினர் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். பாமக கூட்டணி குறித்து முடிவு செய்ய தனக்கு பொதுக்குழு அதிகாரம் கொடுக்கும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பாமகவின் பொதுக்குழு தீர்மானங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டணி பலமாக இருப்பதைப் போல திமுக மாயை ஏற்படுத்தி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி வைப்பதால் அதிமுக அழிந்துவிடும் என்று மற்ற கட்சிகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்க அதிமுக போன்ற கட்சிகள் துணை நிற்பதாக வேதனை தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், சனாதன கொள்கைவாதிகள் காலூன்ற அதிமுகவினர் அறிந்தே இடம் தருவதாகவும் சாடினார். மதுரையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரம் திட்டமிட்ட ஒன்று என எச்சரிக்கை விடுத்தார். திருமாவளவன், வைகோ மற்றும் ராமதாஸை எதிர்க்க தாம் கட்சி ஆரம்பிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் திராவிடருக்கும் தமிழருக்கும் போராட்டம் நடப்பதாக கூறினார். திமுக
திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே நல்ல உறவு இருப்பதாகவும் மற்ற கூட்டணி கட்சிகளைப் போல கள்ள உறவு அல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தங்கள் கூட்டணி தொகுதி பங்கீட்டிற்காகவோ ஆட்சி அதிகாரத்தை அடைவதற்காகவோ அமைந்தது அல்ல என்றார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் காரில் ஏறுவதற்கு முன்பு ரசிகர்களால் சூழப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாவலர்களையும் மீறி ரசிகர்கள் அவரை நெருங்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரசிகர்களின் அடாவடியால் கேமராமேன்களும் காட்சிகளை முறையாக பதிவு செய்ய முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் காரில் ஏறுவதற்கு முன்பு ரசிகர்களால் சூழப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாவலர்களையும் மீறி ரசிகர்கள் அவரை நெருங்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரசிகர்களின் அடாவடியால் கேமராமேன்களும் காட்சிகளை முறையாக பதிவு செய்ய முடியாமல் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழகத்தில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற அமமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தாங்கள் கூட்டணியில் சேரும் கட்சியிடம் 50 இடங்கள் முதல் 80 இடங்கள் வரை வேண்டும் என கட்டாயப்படுத்தி நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என்றார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் நினைவிடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சென்னை கோயம்பேடு அம்பேத்கர் சிலையில் இருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அமைதி பேரணியாக சென்றார். விஜயகாந்த் படத்தை கையில் ஏந்தி மகன்கள் கட்சி தொண்டர்களுடன் சென்று நினைவிடத்தில் தீபாராதனை காண்பித்து அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்த் மறைந்து 2 ஆண்டுகள் முடிந்து 3ஆம் ஆண்டு துவங்கிய நிலையிலும் அவர் யார் மனதில் இருந்தும் நீங்காமல் இருந்து வருகிறார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கேப்டன் நினைவு நாளையொட்டி நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் தங்களது நன்றியினை தெரிவிப்பதாக கூறினார். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பெயரை நீக்க கோரி 4,741 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் சார்பில் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நியாயம் கேட்டு டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பெண்கள் போராட்டம் நடத்தினர். பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் செங்காருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை கண்டித்து நடத்திய போராட்டத்திற்கு எதிராக குல்தீப் சிங் ஆதரவாளர்களும் போராட்டம் நடத்தியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான சிபிஐயின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் SLP எனப்படும் சிறப்பு விடுமுறை மனுவை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் ஒரு சிகரெட் விலை 18 ரூபாயில் இருந்து 72 ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் கீழ் மெல்லும் புகையிலை மீதான வரிகள் 25 முதல் 100% வரை அதிகரிக்கும் என்றும், ஹூக்கா புகையிலை 25 முதல் 40% வரை உயரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்தில் சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் அமைப்பதற்கான பணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சென்னை பிராட்வே டேவிட்சன் சாலையில் 18 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய துணை மின் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூர் மற்றும் திருத்தணி சட்டமன்ற தொகுதிகளில் இன்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வரும் 31ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் EPS தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை மற்றும் இரவு வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் தனியார் மின்சார பேருந்துகளுக்கு சாலை வரியிலிருந்து 3 ஆண்டுகள் முழுமையான விலக்கும், மாநில அரசால் நிறுவப்பட்ட டோல்கேட்டுகளில் இருந்து முழு கட்டண விலக்கும் அளிக்க வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மாநிலம் முழுவதும் அதிவேக மின்சார பேருந்து சார்ஜிங் உட்கட்டமைப்பை விரைவாக உருவாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் பழைய இரும்பு பொருட்கள் குடவுனில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. குடவுனில் இருந்து பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவைகள் மளமளவென தீப்பிடித்து எரிந்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். முல்லைப் பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து மத்திய மண் மற்றும் பொருள் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். அணைப்பகுதியில் தற்காலிக ஆய்வகம் அமைத்து பேபி அணை, சட்டர் மற்றும் கேலரி பகுதிகளையும் சுரங்கப்பாதை, நீர்க்கசிவு உள்ளிட்ட இடங்களிலும் அதிநவீன கருவிகளை கொண்டு தீவிர ஆய்வினை அவர்கள் மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புண்ணாக்க வியாபாரி மீது இளைஞர் கட்டையால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஜி அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் புண்ணாக்கு மூட்டைகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் பூபாலன் மீது உரசுவதைப் போல சென்றிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பூபாலன் விஜயகுமாரை கட்டையால் தாக்கினார். கோவையில் வளர்ப்பு நாயின் சத்தம் கேட்டு வெளியே சென்ற நபர் அங்கிருந்த ஒற்றை காட்டு யானையை கண்டு அதிர்ச்சி அடைந்து தலைதெறிக்க ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. துடியலூர் அடுத்த திப்பனூர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானையை கண்டு அங்கிருந்த வளர்ப்பு நாய் குரைத்தது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் சைக்கிள் ஓட்டி சென்ற 14 வயது சிறுவன் சாலையோரத்தில் இருந்த சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். இளந்தூரைச் சேர்ந்த பிஜோ என்பவருடைய 14 வயது மகன் ஓட்டி சென்ற சைக்கிள் அவனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த சுவர் மீது மோதியது. நீலகிரி மாவட்டத்தின் பழங்குடியினரான தோடர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய முறைப்படி புத்தாண்டு விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர். மொர்பர்த் என அழைக்கப்படும் புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி விரதம் இருந்து வந்த தோடர் மக்கள் உதகை அருகே முத்தநாடு மந்தில் பகுதியில் உள்ள மூன்போ மற்றும் ஒரியல்ஓ கோவில்களுக்கு சென்று காணிக்கை மற்றும் நேர்த்தி கடனை செலுத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பைக்கை திருடி சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்த போதை ஆசாமி கண்ணிமைக்கும் நேரத்தில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிய சிசிடிவி காட்சி வெளியானது. பாலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் வீட்டின் முன் தனது பைக்கை சாவியுடன் நிறுத்தி சென்ற நிலையில் அங்கு வந்த போதை ஆசாமி பைக்கை திருடி சென்றார். தஞ்சாவூர் அருகே கள்ளுக்குளம் பகுதியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ரோஜாப்பூ மற்றும் கேக் வழங்கி அன்பை பரிமாறிக்கொண்டனர். அவற்றை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் அகமகிழ்வோடு நன்றி தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தந்தைக்கு மாத்திரை வாங்க சென்ற பள்ளி மாணவன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவதிகை செட்டிப்பட்டறை நகரைச் சேர்ந்த முருகன் மகன் தர்ஷன் தந்தைக்கு மாத்திரை வாங்குவதற்காக நண்பர்கள் தமிழ்வளவன், சச்சின் ஆகியோருடன் 2 வீலரில் பன்ருட்டிக்கு சென்றபோது கார் மோதியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே 2 வீலர் மீது டிப்பர் லாரி மோதியதில் கணவர் கண் முன்னே மனைவி பலியானார். சின்னமனூரைச் சேர்ந்த சிவசூரிய நாராயண கணபதி மனைவி வளர்மதியோடு 2 வீலரில் உசிலம்பட்டிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினார். தேசிய நெடுஞ்சாலையில் சீலையம்பட்டி அருகே டிப்பர் லாரி மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த வளர்மதியின் தலை மீது சக்கரம் ஏறி இறங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வீலரை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீரபாண்டிய பட்டணத்தைச் சேர்ந்த சுரேஷ் தனது குளிர்பான கடைக்கு எதிரே உள்ள தாயின் வீட்டில் 2 வீலரை நிறுத்திவிட்டு இரவு சென்று பார்த்தபோது காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. புதுக்கோட்டை அருகே 2 வீலர் மீது டிப்பர் லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். காயாம்பட்டி அருகே நேரிட்ட விபத்தில் ஆண்டிக்கோன்பட்டியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் உயிரிழந்தார். குமார் பலத்த காயமடைந்தார். அந்த வழியாக கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளின் கால்களுக்கு கட்டப்படும் சலங்கைகள் தயாரிக்கும் பணி திருச்சி மாவட்டம் வெங்கட்நாயக்கன்பட்டியில் மும்முரமாக நடைபெறுகிறது. பண்டிகை காலங்களில் சலங்கைகள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் இதனை நம்பியே உள்ள தொழிலாளர்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.
சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மாநகர பேருந்தில் ஏறி நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை திமுக நிர்வாகிகள் தாக்கியதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். திருவொற்றியூர் சுங்கச்சாவடி நோக்கி சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தை பாரத் திரையரங்கம் அருகே ஓட்டுநர் நிறுத்தியிருக்கிறார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திமுக நிர்வாகிகள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தாக்கியதாக கூறப்படுகிறது. காரைக்காலில் காவலர் ஒருவரை சுற்றி வளைத்த போதை ஆசாமிகள் அவரது செல்போனை பிடுங்க முயற்சி செய்து மிரட்டல் விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கிறது. மதகடி பகுதியில் உள்ள குடியிருப்பு இடத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போதை ஆசாமிகளை காவலர் ஜெயக்குமார் கண்டித்ததாக கூறப்படுகிறது. தொடர் விடுமுறையொட்டி தஞ்சை மாவட்டம் கல்லணையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கல்லணை பாலத்தில் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நெரிசலில் சிக்கி ஆமை போல ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருப்பூரில் பேக் வாங்குவதைப் போல நடித்து கடையின் கல்லாவில் இருந்து 3000 ரூபாயை திருடிய மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. ஈஸ்வர் என்பவரின் பேக் கடைக்கு வந்த நபர் பைகளை எடுத்து காண்பிக்க கூறினார். அப்போது கடையின் உரிமையாளர் பைகளை எடுக்க உள்ளே சென்ற சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட அந்த நபர் கல்லாவில் இருந்த பணத்தை சுருட்டி கொண்டு சிட்டாக பறந்தார். விழுப்புரம் மாவட்டம் கோரையாறு மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் பல கோடி மதிப்பிலான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பையூர் கிராமத்தில் கோரையாறு உள்ள உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழே லாரி மற்றும் மாட்டு வண்டிகள் செல்லும் அளவிற்கு பாதைகள் அமைத்து நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகள் மற்றும் லாரிகளில் மணல் கடத்தல் நடப்பதாக கூறப்படுகிறது. குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை நாள் என்பதோடு சபரிமலை சீசன் என்பதால் அருவியில் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வட மாநிலங்களில் கிறிஸ்தவ மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்தும் அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்க கோரியும் வேலூர் CSI பேராலயத்தில் அமைதி போராட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கருப்பு பேட்ச் மற்றும் கருப்பு உடை அணிந்து அமைதியாக போராடினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட ஜீப்பின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. வேலூர் நோக்கி அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து ஜீப்பின் மீது வேகமாக மோதியதில் ஜீப்பில் இருந்த 6 பேரும் நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் சுங்கச்சாவடி அருகே இருசக்கர வாகனம் மீது டெம்போ மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய டெம்போ சாலையின் குறுக்கே பழுதாகி நின்றதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நடுநிலை அலுவலர் சங்க தென்மண்டல செயற்குழு கூட்டம் உள்ளிட்ட 50 விழா தூத்துக்குடியில் மாவட்ட தலைவர் வீரபாகு தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்பது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உஸ்மான் ஹாதியின் கொலையாளிகள் குறித்த வங்கதேசத்தின் குற்றச்சாட்டை இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரும் மேகாலயா போலீசாரும் மறுத்துள்ளனர். உஸ்மான் ஹாதியை சுட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 பேர் இந்தியாவுக்குள் நுழைந்ததாக டாக்கா போலீசார் தெரிவித்தனர். ஆனால் ஹலியாகா செக்டார் சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவிற்குள் தனிநபர் நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என BSF தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 12 வீரர்கள் அடங்கிய Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. SIR பணிகள் முடிவடைந்து கடந்த 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட சூழலில் தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ் அகர்வாலின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக நலனுக்காக இந்தியா விஸ்வகுருவாக மாற வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தலின் போது கைகளை கூப்பி பெரிய புன்னகையோடு வீடு வீடாக சென்று சேவை செய்ய வாய்ப்பளிக்கும்படி கேட்டு ஒரு கூட்டம் வரும் என்றும் அது உண்மையான சேவை அல்ல, கொடுக்கல் வாங்கல் என தெரிவித்தார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா விமான நிலையத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மேற்கு கோதாவரி மாவட்ட பயணத்தை முடித்துக் கொண்டு விமான நிலையத்திற்கு வந்த அவரை சந்தித்து மாநில பிரச்சனைகள், பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் திட்டங்களுக்கு நிதி உதவி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது.
குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் கனரக வாகனத்தின் மீது மினி பேருந்து மோதிய விபத்தில் மினி பேருந்து முழுவதும் எரிந்து நாசமானது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணம் செய்த 14 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தெலங்கானா மாநிலம் ஜகித்யால் மாவட்டத்தில் ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்த நபரை வீட்டிற்கு வரவழைத்து மிளகாய் பொடி முகத்தில் தூவி இரும்பு ராடால் அக்கா தங்க இருவரும் அடித்து கொலை செய்தனர். துர்க்கல மத்தி குண்டாவைச் சேர்ந்த புர்ரா மகேந்தர் என்பவர் ஒரே நேரத்தில் அக்கா தங்கையுடன் நெருங்கி பழகி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் தலைவர்கள் பயத்தில் உறைந்ததை அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி ஒப்புக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய நேரத்தில் தனது ராணுவ செயலாளர் அருகில் வந்து பதுங்கு குழிக்குள் சென்று விடலாம் என கூறியதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் புளோரிடாவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு செய்தியாளர்களை சந்தித்த அவர், போர் நீடித்தால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பார்கள் என்றும் அதை யாரும் விரும்பவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைனுக்கு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவி வழங்குவதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்திருக்கிறார். ரஷ்யாவுடனான போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கும் முன்பு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனடாவுக்கு சென்றார். அப்போது யுக்ரைனை மறுகட்டமைப்பு செய்யவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நிதி வழங்குவதாக மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்கும் முன்பு ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைன் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளிடையே நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரு நாட்டு தலைவர்களிடையேயும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையிலான போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்றிருக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனையில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்த நிலையில் 2 வாரங்களுக்கு எல்லையில் மோதலை நிறுத்தி வைப்பதற்கான ஒப்பந்தங்களில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டன. இந்த முடிவுக்கு இரு தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். காசா போரில் வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் பாலஸ்தீன மக்களை காற்று காலம் துரத்துகிறது. கான் யூனிஸ் நகரில் மக்கள் கூடாரம் அமைத்து தங்கியுள்ள நிலையில் அங்கு வீசும் பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கூடாரங்கள் கிழிந்து வருவதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மழை காரணமாக பல கூடாரங்களில் தண்ணீர் புகுந்ததாலும் மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். சிரியாவின் லடாக்கியாவில் நடந்த போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு காரணமாக வன்முறை வெடித்ததில் 3 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியாவில் பரவலாக்கப்பட்ட அரசியல் அமைப்பையும் அளவைட் கைதிகளை விடுவிக்க கோரியும் லடாக்கியாவின் அஜாரி சதுக்கத்தில் ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவில் 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக குய்சோ மாகாணத்தில் பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜூனி நகரில் தொடங்கிய அணிவகுப்பு ஊர்வலத்தில் பொதுமக்கள் நாட்டுப்புற உடையணிந்து ஆடிப்பாடி நடனமாடினர். அணிவகுப்பு ஒரு பிரம்மாண்ட மேடையில் முடிவடைந்த நிலையில் அங்கு வாராந்திர நடன போட்டியும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. துப்பாக்கி சூட்டில் பாதுகாப்பு படையினர் உட்பட 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் எல்லையில் பதற்றம் உருவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தஜிகிஸ்தான் எல்லைக்குள் சிலர் அத்துமீறி நுழைய முயன்றதை கண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் தடுக்க முயன்றனர். அப்போது அந்த கும்பல் துப்பாக்கியால் சுட்டதில் பாதுகாப்பு படையினர் 2 பேரும், பதிலடி தாக்குதலில் ஊடுருவல்காரர்கள் 3 பேரும் உயிரிழந்தனர். ரஷ்யா தனது வோஸ்டோக்னி விண்வெளி தளத்தில் இருந்து சோயுஸ் 2.1B ஏவுகணை மூலம் 52 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. இதில் பூமியின் மேற்பரப்பை ஸ்டீரியோஸ்கோபிக் புகைப்படம் எடுப்பதற்கான 2 H2D செயற்கைக்கோள்கள் அடக்கம். இது நெருப்பு, வெள்ளம் மற்றும் எரிமலை செயல்பாடு உள்ளிட்ட அவசர நிலைகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும். ஸ்வீடனில் திடீரென வீசிய பனிப்புயலில் சிக்கி 3 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் ஸ்வீடனில் வழக்கத்தை விட பனிப்பொழிவு அதிகமாக உள்ளது. திடீரென பனிப்புயல் வீசிய போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு சில இடங்களில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீரை மாற்றி புதிய பயிற்சியாளர் நியமிக்கப்படுவதாக பரவும் தகவல் உண்மையில்லை என பிசிசிஐ செயலாளர் தேவதீஷ் சாகியா விளக்கம் அளித்தார். கம்பீரை நீக்கி அவருக்கு பதிலாக முன்னாள் வீரர் VVS லட்சுமணனை தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் பரவின.
2027 ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தான் முதுகெலும்பாக இருப்பார் என இந்திய அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் இர்ஃபான் பத்தான் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக ஒரு வீரர் 37-38 வயதில் உடற்தகுதியோடு இருப்பது சிரமம் என்றும், ஆனால் ரோஹித் சர்மா இந்த வயதிலும் உடல் தகுதியை சிறப்பான முறையில் பராமரித்து வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை T20 தொடருக்கு முன்பாக இந்திய அணி நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் ஆடவிருக்கும் நிலையில் வரும் 1ஆம் தேதி காலை 11 மணியளவில் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் புக் மை ஷோவில் டிக்கெட்டுகளை புக் செய்ய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுப்மன் கில் வசமுள்ள இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவி துணை கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரிடம் கைமாற உள்ளதாக கிரிக்கெட் உலகில் பேசப்பட்டு வருகிறது. கழுத்து வலி காரணமாக சிகிச்சையில் இருந்த கில் தென்னாப்பிரிக்க தொடரில் பங்கேற்க முடியாமல் போனார். மறுபுறம் காயத்தில் இருந்து குணமடைந்த ஸ்ரேயஸ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் பங்கேற்க தயாராகி வருகிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அசத்தல் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 221 ரன்களை குவித்தது. பின்னர் ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்களை மட்டுமே எடுத்து 30 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக போட்டிகளில் வெற்றியை பெற்று தந்த கேப்டன் என்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் சாதனை படைத்தார். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் 131 T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஆடிய இந்திய அணி 78 போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் 162 ரன்களை குவித்து ICC கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த ஜோடி என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷஃபாலி வர்மா ஜோடி தன்வசமாக்கியது. இதற்கு முன்பாக இதே இணை 2019ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் 143 ரன்கள் குவித்ததே சாதனையாக இருந்தது. சர்வதேச மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 2025ஆம் ஆண்டில் அதிக ரன்களை குவித்து இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சாதனை படைத்தார். நடப்பாண்டில் மட்டும் அவர் 1703 ரன்களை குவித்திருக்கிறார். இதேபோன்று 2024ஆம் ஆண்டும் 1659 ரன்களை குவித்து அதிக ரன்களை குவித்து முதலிடம் பிடித்தார். சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் விரைவாக 10,000 ரன்களை கடந்த வீராங்கனை என இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சாதனை படைத்திருக்கிறார். 281 ICC போட்டிகளில் ஆடியிருக்கும் ஸ்மிருதி மந்தனா 10,053 ரன்களை குவித்திருக்கிறார். பட்டியலில் 10,868 ரன்களோடு மித்தாலி ராஜ் முதலிடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியின் போது இலங்கை வீராங்கனை கவிஷா தில்ஹரி சிக்ஸருக்கு தூக்கி அடித்த பந்தை இந்திய வீராங்கனை கமரினி லாவகமாக பிடிக்கும் காட்சிகளை BCCI விமன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. எல்லைக்கோட்டின் மீது விழ இருந்த பந்தை பிடித்த கமரினி பந்து கை நழுவி சென்ற போதிலும் தாவி பிடித்து அசத்தினார். இலங்கை சென்று 3 T20 கிரிக்கெட் போட்டிகளில் ஆடும் பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான் அலி ஆகா தலைமையிலான அணியில் அப்துல் சமாத், அப்ரார் அகமது, பஹீம் அஸ்ரப், பகர், முகமது நவாஸ், முகமது சல்மான் மிர்சா, முகமது வாசிம் ஜூனியர் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். நீண்டகால புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் பேட்சர் ஹக் மோரிஸ் தன்னுடைய 62வது வயதில் காலமானார். இங்கிலாந்து அணிக்காக குறைந்த கால அளவே விளையாடியிருக்கும் ஹக் மோரிஸ் 2002ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட அளவிலான ஐவர் ஹாக்கி போட்டியில் பாண்டியாஸ் ஹாக்கி கிளப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆத்தூர் அருகே நீ பஞ்சம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 16 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் பஞ்சம்பட்டி மற்றும் பாண்டியாஸ் ஹாக்கி அணிகள் மோதின. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாலிபால் குறித்து மாணவர்களிடையே ஆர்வத்தை அதிகப்படுத்தும் வகையிலும் வாலிபால் பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்றது. மாவட்டம் முழுவதிலும் இருந்து 40ற்கும் மேற்பட்ட அணிகள் போட்டிகளில் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாநில அளவில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு வில்வித்தை சங்கம் சார்பாக 5 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன.
விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இன்னும் 11 நாட்களே உள்ள நிலையில் வெளிநாடுகளில் திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரிட்டனில் மட்டும் 24,500 டிக்கெட்டுகள் புக்கிங் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் டிக்கெட் முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் உருவாகியிருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. திரைப்படம் பொங்கல் பண்டிகையொட்டி வரும் ஜனவரி 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. பராசக்தி திரைப்படத்திற்கான முழு கதையையும் இயக்குனர் சுதா கொங்கரா தன்னிடம் தெரிவித்த போது தான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என அவர் நினைத்ததாக ரவி மோகன் கூறினார். பின்னர் கதை பிடித்து நடிக்க ஒப்புக்கொண்டதும் இதுபோன்ற முடிவை எடுக்க தனி தைரியம் வேண்டும் என சுதா கொங்கரா பாராட்டியதாகவும் அவர் கூறினார். மலேசிய தலைநகர் குவாலாலம்பூரில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை முடித்த கையோடு புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலில் இயக்குனர் எச். வினோத் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். மிகவும் எளிமையாக மக்களோடு மக்களாக வழிபாடு செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவாஜி கணேசனின் நடிப்பில் வெளியான முதல் மரியாதை திரைப்படத்தை போலவே நடிகர் ரஜினிகாந்தை வைத்து திரைப்படம் ஒன்றை இயக்க ஆசை என பேட்டி ஒன்றில் இயக்குனர் சுதா கொங்கரா கூறினார். தான் ரஜினியின் மிகப்பெரிய ரசிகை என்றும் அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலாக உள்ளதாகவும் அவர் கூறினார். சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளியாக இருக்கும் சிறை திரைப்படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் வெகுவாக பாராட்டியிருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் ஒட்டுமொத்த படக்குழுவிற்கும் வாழ்த்துகள் என்றும் இந்த சிறைக்காக நிச்சயம் திரையரங்கில் நிரம்ப வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் உலகம் முழுவதும் 67 கோடியே 30 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 53 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தின் 2ஆம் பாகத்திற்கான கதையை 12 நடிகர்களிடம் தெரிவித்ததாகவும் அனைவருமே ரிஜெக்ட் செய்ததாகவும் இயக்குனர் பொன்ராம் பேட்டி ஒன்றில் கூறினார். இறுதியாக கதையை கேட்ட சிவகார்த்திகேயன் கதை பிடித்துள்ளது, விரைவில் இணைந்து பணியாற்றலாம் என தெரிவித்ததாக பொன்ராம் கூறினார். ஜிதின் கே ஜோஸ் இயக்கத்தில் மம்முட்டி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் களம் காவல் திரைப்படம் 83 கோடி ரூபாய் வசூலை கடந்து அசத்தி வருகிறது. புலன் விசாரணையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கிரைம் த்ரில்லர் படமான களம் காவல் இந்த ஆண்டு வெளியான சிறந்த மலையாள திரைப்படங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஜெயிலர் திரைப்படத்தில் தன்னுடைய நரசிம்மா கதாபாத்திரத்தை சிறப்பாக வடிவமைத்ததற்காக ரஜினிகாந்த், இயக்குனர் நெல்சன் மற்றும் அனிருத் ஆகியோருக்கு நடிகர் சிவராஜ்குமார் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஜெயிலர் திரைப்படத்தில் சிவராஜ்குமார் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் அனிருத்தின் பின்னணி இசையோடு சேர்த்து பார்க்கும்போது கூஸ் பம்பாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் உள்ள முருகன் கோவிலில் திருப்படி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். தூத்துக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள முத்துநகர் மகான் ஷேகுன் நூஹு ஒலி அப்பா தர்காவின் கந்தூரி விழா நடைபெற்றது. இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாத்திட ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா தலைமையில் சிறப்பு துவா ஓதப்பட்டது. இதில் இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ள ரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல்பத்தின் 9ஆம் நாள் அன்று சுவாமி முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆலய மண்டபத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க உள்பிரகாரம் வழியாக திருவீதி உலா சென்ற சுவாமியை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ரத்தின அங்கியுடன் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:45 மணிக்கு பரமபத வாசலை கடந்து செல்கிறார். வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிற்காக திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அமைந்துள்ள 49 அடி உயர மாகாளியம்மனுக்கு மார்கழி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு பாலாபிஷேகம் மற்றும் பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் 108 பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.